Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது வரை முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும் பொன்முடி அவர்களும் அவர்களுடைய அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் சட்டப்பேரவையில் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார்கள். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி அவர்களிடமிருந்து அந்த அமைச்சர் பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு அவர்கள் வராமல் இருப்பதற்கு ஏதாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா, இல்லை என்ன விவரம்? கௌதமி, வணக்கம். அவர்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. சட்டப்பேரவை வராதது குறித்து எந்த காரணமும் தெரிவிக்கப்படவில்லை. சட்டப்பேரவை தொடங்கி தற்போது அரை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தற்போது வரை இருவருமே வரவில்லை. குறிப்பாக அவர்களுக்கு இன்னும் சீட்டு ஒதுக்கப்படவில்லை என்றும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு தகவலாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் முன்பு அவர்கள் அமைச்சர் என்ற அடிப்படையிலே பொன்முடிக்கு முதல் வரிசையிலும் அதே போல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 3வது வரிசையிலும் இடம் இருந்தது. முதல் 3 வரிசைகள் ஆளும் கட்சி தரப்பில் முதல் 3 வரிசைகள் அமைச்சர்கள் தான் அமர்வார்கள். எனவே அந்த இடத்திலே அவர்கள் அமர்ந்து வந்தார்கள். தற்போது அவர்கள் அமர்ந்த இடம் என்பது காலியாக இருக்கிறது. அந்த இடத்தில் யாருமே அமரவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அவர்கள் அமர்ந்திருந்த இடங்களின் மேஜை மீது அந்த மேஜை கணினி இருக்கும். அந்த கணினி கூட ஆன் செய்யப்படவில்லை. மற்ற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய மேஜை கணினியும் ஆன் ஆகி அவர்கள் அதிலே பல்வேறு கோப்புகளை பார்த்து வருகிறார்கள். ஆனால் இவர்களுடைய அந்த கணினி மட்டும் ஆன் கூட செய்யப்படாமல் ஆஃப் நிலையிலேயே தான் இருக்கின்றது. அவர்கள் இருவரும் இன்றைய தினம் வரமாட்டார்கள் என்பது அவர்கள் இருவர் தரப்பிலும் நாம் விசாரித்த போது கிடைத்த தகவல். இன்னும் அவர்களுக்கு இருக்கை ஒதுக்கப்படவில்லை என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் மீண்டும் இணைகிறார். அதே போல மற்ற சிலருக்கு ஷஃபிள், ஒரு துறையிலிருந்து மற்றொரு துறை, கூடுதல் துறை போன்றவை எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சீனியாரிட்டி அடிப்படையில் புதிய அமைச்சரவை பட்டியலானது அந்த புரோட்டோகால் என்று சொல்வார்கள், அந்த அடிப்படையிலே வெளியிடப்படும். அது சட்டப்பேரவையினுடைய அந்த இணையதளத்திலும் வெளியிடப்படும். அதே போல ஒரு குரூப் போட்டோ எடுப்பார்கள். அப்போதும் கூட அந்த புரோட்டோகால் அடிப்படையில தான் எடுப்பார்கள். அப்போதுதான் யார் யார் முன்னோக்கி நகர்ந்து வருகிறார்கள். பொன்முடி அந்த புரோட்டோகாலில் இருந்து வெளியேறிவிட்ட நிலையில் இனி அந்த இடத்திற்கு ஏவா வேலு வருகிறாரா, யார் வருகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே இன்றைய தினம் இருவரும் ஆப்சென்ட். அவர்களுடைய இடத்தில் யாரும் அமரவில்லை. சட்டப்பேரவையில் அவர்களுக்கு இன்னும் புதிதாக இடம் ஒதுக்கவில்லை என்பது கிடைத்திருக்கக்கூடிய தகவல். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.